ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி காவல் நிலையம் அருகே வைத்து இளைஞரை வெட்டி கொன்ற திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மார்டின். மார்டின், வணக்கம். என்ன நடந்தது மார்டின்? நிச்சயமா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி, இவரது கணவர் சுதாகர் அதே பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த அபிலேஷ் என்ற வாலிபருடன் முன்விரோதம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுதாகர் வீட்டின் முன்பு சுதாகரை கத்தியால் தரமாரியாக அவினேஷ் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவம் தொடர்பாக அவினேஷ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நீதிமன்ற ஜாமீனில் ரத்னகிரி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட நிபந்தனை ஜாமீன் பெற்று கடந்த ஒரு வார காலமாக ரத்னகிரி காவல் நிலையத்தில் அவினேஷ் கையொப்பம் இட்டு வந்தார். இந்நிலையில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையொப்பம் இட வந்த அவினேஷை நோட்டமிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் அவனை துரத்தி சென்று ஓட ஓட காவல் நிலையம் அருகாமையிலேயே கத்தியால் தரமாரியாக வெட்டியது. இதில் படுகாயம் அடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவினேஷை மீட்ட ரத்னகிரி போலீசார் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த சிகிச்சை பலனின்றி அவினேஷ் உயிரிழந்தார். அவினேஷை வெட்டிய அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலர் கணவரான சுதாகர் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியுடன் ரத்னகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை டிஎஸ்பி எமயவர்மன், ஆய்வாளர் பார்த்தசாரதி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.